பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் யூடியூப் நிறுவனத்திற்கு அந்த பாலியல் காட்சிகள் தொடர்பான எந்த ஒரு காட்சியும் யூடியூபில் இடம்பெறக்கூடாது என்று ஏற்கனவே யூடியூபிற்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக யூடியூப் நிறுவனத்திற்கு சிபிசிஐடி போலீசார் மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குருசாமி நம்முடன் இணைகிறார். குருசாமி, தற்போது சிபிசிஐடி போலீசார் எதற்காக கடிதம் எழுதியிருக்கிறார்கள்? இதன் பின்னணி என்ன? விஷ்ணு, பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. பல வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்த சூழலில் அந்த யூடியூபில் பதிவாகக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே யூடியூப் நிறுவனத்துக்கு தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பதிலளித்திருந்த யூடியூப் நிறுவனம் பெரும்பாலான அனைத்து காட்சிகளும் நீக்கப்பட்டு விட்டதாக ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு ஆடியோ பதிவு மட்டும் யூடியூபில் வெளியானது. அந்த ஆடியோ பதிவில் பெண் ஒருவர் பேசக்கூடிய ஆடியோ பதிவானது அதில் இருந்தது. அதில் அந்த பெண் திருநாவுக்கரசனுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக பெண் ஒருவர் அங்கு கொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறம் அடக்கம் செய்யப்பட்டு வைத்திருப்பதாக அந்த ஆடியோ பதிவில் அந்த பெண் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான சிபிசிஐடி போலீசார் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட போது அந்த ஆடியோ பதிவானது முதலில் யூடியூபில் தான் முதலில் பதிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் அது பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் போன்றவற்றில் பரவி இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த ஆடியோ பதிவினை பதிவிட்டவர்கள் யார் என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக சிபிசிஐடி போலீசார் யூடியூப் நிறுவனத்துக்கு மெயில் மூலம் கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறார்கள். அதில் எந்த மெயில் மூலமாக எந்த ஊரில் இருந்து அந்த ஆடியோ பதிவானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல்களை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என யூடியூப் நிறுவனத்திடம் சிபிசிஐடி போலீசார் கேட்டிருக்கிறார்கள். அந்த மெயிலானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அந்த பதிவை யார் இட்டது என்பது குறித்தான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கின்றனர். விஷ்ணு, ஃபைன். குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இந்த சூழ்நிலையில் சமூக வலைதள நிபுணர் தரணிதரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தரணிதரன். இந்த மாதிரியான வீடியோக்களை பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப் நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் தற்போது இது மாதிரியான ஆடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான வீடியோக்கள் பகிர்வு, ஆடியோக்கள் பகிர்வை பொதுமக்கள் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஓகே, அதுல யூடியூப்ல யூடியூப் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, அதுல என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் லிங்க் என்னென்ன ஆன்லைன்ல இருக்கோ அது ஃபுல்லாவே அவங்க ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதை தாண்டி ஏற்கனவே வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் ஆகுறது கொஞ்சம் தடுக்கிறது கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா அது டவுன்லோடட் வெர்ஷன். அவங்க என்ன அதுல ஆன்லைன்ல பேசியிருந்தாங்களோ அதை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி தான் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அது வாட்ஸ்அப்ல ஏற்கனவே இருக்கிறத தவிர்க்க முடியாது. இதுக்கப்புறம் இது மாதிரி லிங்க் வராம இருக்கிறதுக்கு யூடியூப்ல இருந்து ஸ்டெப்ஸ் எப்படி இருந்தாலும் எடுப்பாங்க. ஃபேஸ்புக்லயும் அப்லோட் ஆகுறது எப்படின்னா டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் தான் ஆன்லைன்லயும் அப்லோட் பண்ணிருப்பாங்க. அது தவிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஃபேஸ்புக்ல ரெக்வஸ்ட் பண்ணி தான் அதையும் ரிமூவ் பண்ண முடியும். இதை தவிர்த்து நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு. அந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே ரிப்போர்ட் பண்ணால் அதை தவிர்க்க முடியும். நன்றி தரணிதரன், உங்களுடைய தகவல்களுக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் யூடியூப் நிறுவனத்திற்கு சிபிசிஐடி போலீசார் மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குருசாமியும் அந்த தகவல்களை எப்படி தடுப்பது என்பது குறித்து சமூக வலைதள நிபுணர் தரணிதரன் அவர்களும் அளித்த தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம்.